அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோமென்றால் உண்மையில் பூர்த்தி செய்வது பற்றி தான் பேசிக்கொண்டேன். இந்து மதத்தில் உண்மையில் பார்த்தோமென்றால் வாழ்க்கையில் பார்த்தோமென்றால் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது பற்றி தான் பேசுகிறோம். பார்த்தோமென்றால் பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம் சொல்லிட்டு பல அபிஷேகம் உள்ளது. அந்த அபிஷேகம் நீர் அபிஷேகம் தான் முக்கியமான ஒரு நீர் அபிஷேகம் தான் முக்கியமான ஒரு விஷயம். என்றால் கடவுளை மனைவி பார்த்தா நீர், அதில் தான் சிவலிங்கம் தண்ணீர் மூழ்கி காணப்படுகின்றன. சிவருடன் பார்த்தா தண்ணீரில் மூழ்கி காணப்படுகின்றன. நீதி யாரு கேட்டால் அவர் கடவுளை கண்கள் என்ற பாதி, அதாவது பார்வதி தேவி. அதாவது சிவபெருமானும் மனைவி, சிவபெருமானின் மனைவி பார்வதி. அதாவது கண் கூறியதால் பார்வதி என்ற பெயரில் பார்வதி. அதாவது பார்வைனா கதினா அது பார்க்குற ஒரு கண்ணை பார்க்குற ஒரு வதி தான் பார்வதி. மகாலட்சுமி பார்வதி ரெண்டு மகாவிஷ்ணு சிவன் ஒன்று தான். சிவலிங்கம் தண்ணியில் முழுகுது. ஆயிரம் சிவன் ஒன்று தான். அதாவது சிவலிங்கம் தண்ணியில் முழுகுது. மகாலட்சுமி பார்வதி நீர், அதாவது நீரிடம் தண்ணீரில் தான் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யப்படும். சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வேண்டுதலை கேட்கணும்னா கடவுள் பார்த்தோன்னா இந்து மதத்தில் நீ போயிட்டு கோயிலுக்கு போகணும் பெருசாக அவசியம் இல்லை. நீ கோயிலுக்கு போனோன்னா போயிட்டு நீங்கள் பார்த்தோன்னா முதல்ல கருவறையில் தாயை பார்த்தோன்னா பார்வதி தேவி இல்லை மகாலட்சுமி பார்த்தோன்னா இருப்பாங்க. பார்வதி தேவி இருப்பாங்க. அந்த பார்வதி தேவி இருக்கிற இடத்துல முதல்ல போயிட்டு கோயிலில் போயிட்டு இது பண்ணலாம். அதை செய்ய வேண்டியது பார்த்தா நம்ம நீங்கள் பார்த்தா செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உண்மையிலே பார்த்தோன்னா தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா சுற்றி வரணும். சுற்றி பார்த்தோன்னா சொல்லுவாங்க 18 வாட்டி 10 வாட்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே எத்தனை வாட்டி சுற்றலாம். நான் 3 வாட்டி சுற்றுவேன். பூ வைக்கலாம், புஷ்பம் பார்த்தோன்னா வைக்கலாம். தாராளமாக பார்த்தோன்னா வைக்கலாம். நெய் அபிஷேகம் செய்யலாம். நெய் அபிஷேகம் தேவையில்லை, பால் அபிஷேகம் தேவையில்லை. கடவுளுக்கு பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒரு எண்ணெய் அபிஷேகம், நீர் அபிஷேகம் போதும். சாதாரணமாக பார்த்தோன்னா ஒரு தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இது எள்ளெண்ணெய், அது மாதிரி நல்லெண்ணெய், அது மாதிரிலாம் இருக்கும். விளக்கேற்றி எரிய வைக்கலாம். அதெல்லாம் பார்த்தா நெய்யில் ஊற்றி எரிய வைக்கிறது அது ரொம்ப மோசமான விஷயம். அது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வித்தியாசம், வேறோட விஷயம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா பயன்படுத்தப்படும் முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா ஒரு கோயிலுக்கு போட்டோமா முதல்ல கருவறை தாயோட கருவறை பார்த்துட்டோமா, ரெண்டாவது பார்த்தோன்னா கருவறை பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோன்னா கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா இந்து மதத்தில் போயிட்டு நம்ம வேண்டுதல் வைப்போம். வேண்டுதல் வைக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பார்த்தோன்னா உனக்காக நீ பார்த்தோன்னா வேண்டக்கூடாது. அங்காவது பார்த்தோன்னா உன் வேண்டுதலை கேட்கணுன்னா முதல்ல பார்த்தோன்னா உன் கண்ணுக்கு தென்படுற பிரச்சனையை பற்றி நீ பார்க்கணும். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் அவங்களுக்காக நீ பார்த்தோன்னா முதல்ல வேண்டணும். ஏன்னா முதல்ல அங்கே வேண்டாம்னா பார்த்தோன்னா விஷயம் கொஞ்சம் நடக்கும். ஏன்னா ஊராம்பள்ளி ஊட்டியில் தான் தாம்பூலம் தானாக வரும். அதனால் ஒரு டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் 8வது படிக்கும்போது டீச்சர் சொன்னாங்க. நான் இப்போ சொல்கிறேன். அதை பார்த்தோன்னா ஊராம்பள்ளி விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டு குழந்தைக்கு இன்னொருத்தர் சோறு விட்டுனா இன்னொரு குழந்தை சோறு விட்டுனா அது சஃப்ஸும் சாப்பிடும். அது மாதிரி தான் நம்மளும் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட வேண்டும்போது இன்னொருத்தருக்காக வேணும். ஒரு கல்யாண பிரச்சனை இருக்குது. இது என் வீட்டில் பார்த்தோன்னா இதுக்கு நிறைய தெருவில் பார்த்தோன்னா நிறைய பேர் தான் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்காக நம்ம பார்த்தா வேண்டணும். மற்றவங்க எல்லாத்துக்காக எங்கள் பிரச்சனையை தீரும் சொல்லிட்டு வேண்டணும். கிட்டத்தட்ட 5:30 மணிக்கெல்லாம் பார்த்தோன்னா 5:15 பார்த்தா சூரிய நமஸ்காரம் பார்த்தா பண்ணிட்டு தான் காலையில் சூரிய நமஸ்காரம் சிவன் பூஜை செஞ்சுட்டு அப்புறம் தான் பிடிக்கணும். கடைபிடிக்கிறது இல்லை. உண்மையிலே நான் செய்வேன். சில விஷயங்கள் செய்யலை, மறந்துடுவேன். உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சொல்ல வருது, போயிட்டு கோயிலுக்கு போகணுமா, கோயிலுக்கு போயிட்டு ஒரு இன்னொருத்தருக்காக வேண்டும். இன்னொருத்தருக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு, ஒரு கால் இல்லாத கை இல்லாதவருக்கு அவங்களுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு, ஒரு விலங்குகளுக்கு, ஒரு மாட்டுக்கு, ஒரு நாய்க்கு சாப்பாடு தர சொல்லிட்டு வேண்டணும். அப்போ சாப்பாடு தரணும்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு உயிரினங்களுக்கு யாருன்னா முன்னாடி அப்போ அண்ணனா ஒருத்தர் இருந்திருப்பார். அதை மட்டும் காக்கா நாய் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு முன்னாடி நம்ம அப்பா அம்மா தம்பியாக கூட சான்ஸ்லாம் இருக்குது, மூதாதையருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அந்த மூதாதையருக்கு சோறு வச்சா தான் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா பார்த்தோன்னா கோயிலுக்கு வந்து வா வாழைப்பழம் இருக்கும், பழங்கள் இருக்கும், சாமி சாப்பிட்றோன்னா அவர் சாப்பிட மாட்டார். ஒரு மனுஷனா பார்த்து ஒரு மங்கிக்கு தரலாம் பார்த்தா ஒரு வாழைப்பழம் தரலாம். ஒரு விலங்குக்கு பார்த்தோன்னா ஒரு மங்கிக்கு பார்த்தோன்னா வாழைப்பழம் தரலாம். ஒரு மனுஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு ஏழைக்கு பார்த்தோன்னா வாழைப்பழத்தை பார்த்தோன்னா தரலாம். ஒரு குரங்கு சில பேர் குரங்கு போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குரங்கு கூட பட்சத்தில் பார்த்தோன்னா ஒரு முன்னோர்கள் ஒருத்தர் அந்த முன்னோர்களுக்கு பார்த்தோன்னா சாப்பாடு தர்றது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு காலங்காலத்தில் ஒரு திருநாயில பார்த்தோன்னா இருக்கும். அந்த திருநாய்க்கு சோறு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாருமே சொல்லிட்டு வராது. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மற்றவங்களுக்காக வேண்டும், ஒரு விலங்குக்காக வேண்டும், ஒரு மனுஷனுக்காக வேண்டும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அந்த விலங்குகளுக்குள்ள இருக்கிற உயிரும் நம்புறது தான் நம்மளை போல மனுஷங்கள் தான். அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனைக்காக அவங்க போய் வேண்டலாம். நந்திதேவர் காதில் போய் சொல்லலாம் நம்ம பிரச்சனை தீர்ப்பு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எனக்கு ஒத்துனா 35,000 சம்பளம் என் வீட்டுக்கு தரேன், நான் ஒரு 50,000 சம்பளம் எதிர்பார்க்குறேன், ஒரு 1,00,000 சம்பளம் எதிர்பார்க்குறேன், ஒரு 1,00,00,000 சம்பளம் எதிர்பார்க்குறேன், அது மாதிரிலாம் போய் வேண்டுனா வேண்டுதல் பலிக்காது. நம்ம வேண்டுறது பார்த்தீங்கன்னா பலிக்காது. ஒரு நீதி உள்ள விஷயத்தை போய் நம்ம வேணும்னா ஒரு நியாயம் இருக்கும். நீதி உள்ள விஷயம் ஒரு படத்தில் பார்த்தா கருப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. நீதி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீதி இருக்க ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வேணும்னா பார்த்தீங்கன்னா கடவுளே பார்த்தீங்கன்னா பதில் வந்து நீதி தருவார். அது பார்த்தீங்கன்னா நீதி தருவார் உண்மையிலே நீதி தருவார். அது பார்த்தோன்னா கங்கையில் குளிக்காமல் சொர்க்கவாசல் பார்க்காம இருந்தோன்னா நம்ம பார்த்தோன்னா கடவுள் பார்த்தோன்னா நீதி தருவார். அவர் தப்பு செய்கிறவர். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்காக தான் வேணும், ஒரு பிச்சைக்காரனுக்காக தான் வேணும், ஒரு வீட்டில் இருக்க எதிர்க்க வீட்டில் ஏழைகளுக்கு வேணும், ஒரு எல்லாத்துக்கும் தான் வேண்டும். நம்ம உலகத்துக்கு உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வேணும், எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் நல்லா தான் வேணும். முக்கியமாக ஒரு மனசுக்குள்ளே பார்த்தா நின்றுட்டு எல்லாத்துக்கும் தான் வேணும். இல்லை முன்னொருத்தரை பார்க்கும்போது தான் ஒரு கண்ணு திறக்கும். ப்ளூ கிராஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ப்ளூ கிராஸ் பார்த்தா விலங்குகள் விடுபட்டு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல விஷயம் நடக்குது. வாழ்க்கையில் ஒருத்தருக்காக மனுஷனுக்காக தான் வேண்டுங்க. ஒரு மனுஷனுக்கு கடவுள் போயிட்டு வீணாக போகிறது, ஒருத்தர் சாப்பிட போகிறதுக்கு ஒருத்தர் அது வந்து அவர் சேவையான சாப்பாடு இல்லை காசு கொடுத்து பூசாரி கொடுத்துனா சரியாக சாப்பாடு கொடுத்தோம்னா வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் சாப்பாடு வயிறு இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோன்னா அங்கேயே இல்லாதவங்களுக்கு தான் தரணும். ஏன்னா ஒரு ஐகாச விகாசம் அதாவது பார்த்தோன்னா போயிடுவோம். முருகர் கோயிலுக்கு பார்த்தோன்னா போயிடுவோம். நிறைய 10,000 உண்டியலில் போட போகிறோம், 1000 உண்டியலில் போட போகிறோம், அது மாதிரி பண்ணணும். இருந்தாலும் 10,000 உண்டியலில் போட போகிறோன்னா ஒரு 1,00,000 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 பேர் போடுறாங்கன்னா ஒரு கணக்கு பார்த்தோன்னா ஒரு 10,00,000 ஒருத்தர் அந்த 10,00,000 வச்சு பார்த்தோன்னா ஒரு 1,00,000 பார்த்தோன்னா ஒரு கால் இல்லாதவருக்கு உதவி செய்யலாம். ஒரு நுண்ணறிவு சொல்லுவாங்க. நுண்ணறிவு சரியாக தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பு காலுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதாவதுனா காலுக்கு அவர் நடந்துட்டு வேலை செய்வாங்க. ஒரு கருப்பு கலரில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. ஒரு கருப்பு பிளாக் கலரில் இருக்கும். அது 1,00,000 எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 பேர் போகிறாங்கன்னா ஒரு ஐநூறுரூவா உண்டியலில் போகிற காசு வச்சு எல்லாம் சேர்த்து ஒரு 10,00,000 வருது. அந்த 10,00,000 ஒரு 10 பேருக்கு கால் இல்லாதவங்களுக்கு கை இல்லாதவங்களுக்கு பார்த்தோன்னா முக்கியமாக கால் இல்லாதவங்களுக்கு பார்த்தோன்னா செஞ்சோன்னா அவங்க ஏதோ வேலை செஞ்சு பிழைப்பாங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையில் வேலை செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை செய்வாங்க. செய்யறதுக்கு தெரியும். உடலுக்கு வலிமை இருக்கும். சாப்பாடு வாங்கி தரலாம். உண்மையில் நானும் பார்த்துருக்கேன். சாப்பாடு வாங்கி தரலாம். ஒரு இன்னொருத்தருக்காக பார்க்கணும். இன்னொரு விஷயத்துக்காக பார்க்கணும். ஒரு உயிரினத்துக்காக பார்க்கணும். அங்கே விலங்காக பொறுத்தும் குரங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒருத்தர் தான். கூட இருந்தவர் தான் நம்ம உலகத்தை மனுஷனாக இருந்தவர் தான். அவர் பக்கத்தில் பிச்சைக்காரனாக ஒருத்தவங்க மனுஷனாக இருந்தவர் தான். முன்னாடி ஜென்மத்தில் ஒரு விலங்காக இருந்திருப்பார். எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா சேர்த்து தான் வேண்டணும். இப்போ கேட்கும்போனா உண்மையில் நம்ம கேட்கலாம். சொல்கிறது போயில்லை. உண்மையாக நான் சொல்கிறது இன்னொருத்தருக்காக போய் வேண்டாம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். நான் சொல்கிறது பார்த்தோன்னா உண்மை தான். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பையன் படிக்க மாட்டேன்ட்டான், ஒரு வேலை இல்லை, பையனுக்கு வேலை இல்லை, அது மாதிரிலாம் போயிட்டு வேண்டலாம். என் பையனுக்கு பார்த்தோன்னா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டலாம். இன்னொருத்தருக்காக இன்னொரு பையனுக்காக போயிட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டும்போது அந்த வேலையும் உன் பையனுக்கு கிடைக்குற மாதிரி செய்யலாம். அப்போ தான் அந்த ஷார்ட் ரூட்டை ஃபாலோ பண்ண நான் சொல்கிறேன். விலங்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னா ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு தரணும். சாப்பாடு தந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அது முக்கியமான விஷயம்.
ஒரு வாழைப்பழம்னா ஒரு வாழைப்பழத்தை கொடுப்பாங்க. ஒரு பழம் ஒரு காணிக்கை உண்டியலில் காசு காணிக்கை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்லது செய்வோம். உண்டியலில் இப்போ காசு போடுறது பார்த்தோன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா பார்க்குற ஒரு மனுஷனுக்குள்ள உதவி செய்யலாம். ஒருத்தருக்கு 50,000 கடன் இருக்கும், ஒரு 6,00,000 ஒரு 5,00,000 கடன் இருக்கும். ஒரு விவசாயிக்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய கடன் இருக்கும். அது நிறைய கடன் இருந்தால் சோறு போட்டு வாழ வைக்க விவசாயிக்கு பார்த்தோன்னா கடன் தரலாம். அந்த கடன் திரும்ப நெல் மூட்டையை சாப்பாடாக பார்த்தோன்னா நம்ம சாப்பிட முடியும். நம்ம அது மாதிரி உண்டியலில் போடுற காசு வச்சு கூட ரூ. 1 போடுறோன்னா ரூ. 1 வச்சுல எல்லோரும் 1,00,000 பேர் இப்போ வந்து பார்த்தா உலகத்தில் நிறைய பேர் எத்தனை கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கும். சொல்லப்போனால் உலகத்தில் எல்லா முருகர் கோயில் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் போனவங்க எல்லாம் ஒரு கோடி பேர் எத்தனை கோடி வரைக்கும் தெரியாது. உலகத்தில் கோயில் இருக்குது. அது கேரளாவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. போன கோயிலுக்கு போகிறவங்க முக்கியவாசி பேர் போனவங்கெல்லாம் காசு போட்டாங்கன்னா அது பார்த்தா ஒரு ரூபா போட்டாங்கன்னா ஒரு கோடி ரூபா வரும். அந்த கோடி ரூபாயில் பார்த்தோன்னா ஒரு 10 பேருக்கு பார்த்தோன்னா ஒரு 100 பேர் பார்த்தோன்னா ஒரு கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம். அது மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டோம் உதவி செய்யலாம். ஒருத்தருக்கு பார்த்தா வேலை இல்லை, ஒருத்தருக்கு பார்த்தோன்னா வேலை செய்யணும்னா வேண்டுதல்லாம் வேட்டலாம். இன்னொருத்தர் பார்த்தா உடம்பு சரியில்லை அப்படின்னா வேட்டலாம். அப்போ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாகும். அது மாதிரி தான் ஷார்ட் ரூட் இருக்குது. இன்னொருத்தருக்காக மனசார போயிட்டு இன்னொருத்தருக்காக வேண்டும். அப்போ தான் வேண்டுதல் கேட்கப்படும். நீ போயிட்டு விலை கட்டினாலும் பழத்தை வச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் பழமை பார்த்தோன்னா பஞ்சபூதம் யாருன்னா முருகப்பெருமான். அதான் முருகப்பெருமான் பார்க்குறது அவர் மரத்தை பார்க்குறேன். அந்த மரமும் பார்த்தோன்னா அவர் தான் நமக்காக வர்றாரு, நமக்காக கடவுளாக இருந்து நமக்காக சேவை செய்கிறாரு. பார்த்தோன்னா முருகப்பெருமான் சொல்கிறது தப்பே இல்லை. அந்த மரத்தில் போய் பழம் வந்து பார்த்தோன்னா கடவுளுக்கு சாத்தோம். சாத்தி நம்ம உயிருக்கு தராமல் ஒரு கடவுள் தரது நான் தான் சொல்ல, கடவுள் தரவே கூடாதுன்னு சொல்லல. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம நல்லது செய்யலாம். ஒரு உண்டியலில் பழம் போடுறது பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் உண்டியலில் காசு போடுவாங்க, தங்கத்தை போடுவாங்க. நிறைய பேர் தங்கத்தை போடுவாங்க. தங்கத்தில் பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உயிரை இருக்குது, நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு நிலம் வச்சுருக்கவங்களுக்கு அது மாதிரி கடன் அடிச்சாங்கன்னா நம்ம எதிர்காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு எல்லாம் விவசாயிகள் எல்லாம் எதுவுமே இருக்க முடியாது. கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இதுவே இல்லாமல் இருக்க முடியாது. அதை நான் சொல்கிறேன்.